ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போது நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு புது உறவு தான் உன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. அந்த உறவின் மூலமாக உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து நீ மிகப்பெரிய ஆளாக உயர்வாயேன்னு சொல்லவே. இதுவரைக்கும் உனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்துச்சு, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதில் பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு, சில விஷயங்கள் நடந்தும் நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. ஆனால் இப்போது அப்படி இல்லாமல் உனக்கான சரியான உறவை, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய உறவை, உன்னை புரிஞ்சுக்கிட்ட புது உறவை தான் நான் உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எப்போதும் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு கெட்டதை சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணம் தான் அவங்களுக்கு பல விஷயங்களை உனக்கு செய்யும்போது செய்ய விடாமல் தடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றவங்களுடைய கடமை அவங்களும் வாழ்ந்து உன்னையும் வளர்த்து நல்லபடியாக உனக்கு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வரணுங்கிறது தானே. அப்படி உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துறதுக்காக அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு அவங்கள நீ தப்பாக நினைக்காத. அவங்க தவறான பாதையை காட்டுறாங்க, உன்னை குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்கன்னு நீ கோபப்பட வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு நீ நடந்து போனினாலே உன்னால் நேராக போக முடியாது. கால்கள் சரியான பாதையில் போகாமல் வளைஞ்சு நெளிஞ்சு தப்பாக போய் நீ முட்டி மோதிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் நீ கண்ணை மூடினாலே இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ கண்ணை மூடிக்கிட்டு அடுத்தவங்க கைகளில் ஒப்படைக்க வேண்டாம். எப்போதும் உனக்காக நீ தேர்ந்தெடுக்கிற பாதையும் நீ எடுக்கிற முடிவுகளும் மட்டும்தான் சரியாக இருக்கும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை அடுத்தவங்க கைகளில் ஒப்படைக்காதே. உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போகும் பாதை நிச்சயம் வெற்றி பயணமாக இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. யாராவது உன்னை தட்டி கழிச்சாங்கன்னா, உன்னை வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்க முன்னால் நீ முட்டி மோதியாவது முன்னேறி காட்டணும். யாராவது உன்னை தள்ளிவிட நினைக்கும் போது, தாழ்த்தி பேச நினைக்கும் போது நீ அமைதியாக பொறுமையாக அப்படியே இருந்துட்ட, வாழ்க்கையில் முன்னேறாமல் முயற்சி செய்யாமல் விட்டுட்டேனா இன்னும் உன்னை கீழே வெட்டி சாய்ச்சி வீழ்த்தி விடுவார்கள் அல்லவா. அடுத்தவங்க உன்னை குறை சொல்லும்போது அதை நல்லதாக எடுத்துக்கிட்டு வளர்வதும், என்ன சொன்னாலும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு சோர்ந்து தளர்ந்து போகிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அதையே உட்காந்து யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை குப்பையாக நினச்சவங்க முன்பாக நீ கோபுரமாக உயர்ந்து காட்டணும். வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எத்தனையோ ஏமாற்றத்தையும் சொல்ல முடியாத வழிகளையும் பதிலே இல்லாத கேள்விகளையும் உன் மனசுக்குள்ள நீ சுமந்துக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுக்க நான் வந்திருக்கேன். நேற்று நடந்த பிரச்சனைகளை யோசிச்சு, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களையெல்லாம் யோசிச்சு அதுக்கு நீ விட தேடிக்கிட்டே இருந்தீனா இன்றைய நாளையும் நீ இழந்து வரப்போகிற நாளையும் தொலைச்சிடுவாய் அல்லவா. நடந்தது நடந்துதான் இருக்கட்டும், அதை பற்றி யோசிக்காம நடக்க வேண்டியதை பற்றி யோசி. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னன்னா, என்ன நடந்தாலும் யார் உனக்கு ஏமாத்தினாலும் துரோகங்களையும் செய்தாலுமே கூட நீ அடுத்தடுத்த நிலைமைக்கு வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கணும். அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க அப்படி பேசிட்டாங்களேன்னு யோசிச்சு வாழ்க்கையில் அதே இடத்துல நீ உட்கார முடியாது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. இனிமே உனக்கு துணையாக இந்த சாயப்பாவும் இருப்பேன். உனக்கான உன்னை புரிஞ்சுக்கிட்ட அந்த உறவும் உன்னை தேடி வரப்போகுது. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயம் உன்னால் உயர்ந்த நிலைமையை அடைய முடியும். சில மனிதர்களிடமிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அவங்ககிட்டேருந்து உனக்கு மரியாதை கிடைக்கும். ரொம்ப அதிகமாக அன்பையும் பாசத்தையும் நீ கொடுக்கும்போது, அவங்களுக்கு போய் கொட்டும் போது அதுவே அவங்களுக்கு உன்னை ஏளனமாக நினைக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிடுது. யாரிடமும் அளவுக்கு அதிகமான பாசமோ நம்பிக்கையோ வைக்காத. எந்த அளவுக்கு நீ குறைவான பாசத்தை காட்டுறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள மன அமைதி இருக்குமேன்னு சொல்லமே. அதே போல் பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அளவோடு ஆசையை வச்சுக்கிட்டினா அது உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைக்கும்னா அது சரியாக வராது. கிடைக்காததை நினச்சி நீ நிம்மதி இழக்க வேண்டாம். எல்லா இடங்களிலும் அளவாக யோசித்து குறைவாக நீ பேசும்போது தான் உனக்கு மதிப்பு உண்டாகும்.
உன்னை பிடிக்கிற மனிதர்களோட நீ சிரித்து பேசு. உன்னை பிடிக்காதுன்னு சொல்கிற மனிதர்களோட இவங்கக்கிட்ட பேசணுமான்றதை சிந்திச்சு பேசு. எல்லார்கிட்டையும் பேசி நீ உன் பேரை கெடுத்துக்க வேண்டாம், உன் மதிப்பை குறைச்சிக்க வேண்டாமேன்னு செல்லமே. அடுத்தவங்களை பார்த்தோன்னே சிரிக்கிறதுங்கிறது ஒரு மரியாதையான நல்ல விஷயம். சிரிப்புங்கிறது உறவை வளர்க்கும். ஆனால் உன்னை ஏளனமாக சிரிக்கும் மனிதர்களிடம் நீ உறவே வேணாம்னு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. உன்னுடைய நல்ல சிந்தனைகளுக்காகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கும். எல்லா இடத்துலையும் போய் உனக்கு தெரிஞ்சதை கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காம, அடுத்தவங்க சொல்கிற கருத்து தப்பாகவே இருந்தாலும் அதை அமைதியாக கண்டுக்காமல் கடந்து போகிறதுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லி நீ என்ன சாதிக்க போகிற? எல்லா இடத்துலையும் நீ உனக்கு தெரிஞ்சதை சொன்னினா அவங்க உன்னை அதிமேதாவியாகவும் அதிபுத்திசாலியாகவும் கேலி கிண்டல் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. உன்கிட்ட வந்து கருத்து கேட்டால் மட்டும் உன்னுடைய கருத்தை சொன்னினா போதும். ஏன்னா சிலரை புத்தி கொண்ட மனிதர்கள் நீ சொல்கிற நல்லதை புரிஞ்சுக்காம உன்னையே தப்பாக நினைக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட சில மோசமான மனிதர்களோட நீ வாதிட்டு நேரத்தை வீணாக்காதே. உன்னை உயர்த்தவும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நீ நேரத்தை செலவு செய். உன் மதிப்பை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட, உன் அறிவையும் திறமையும் புரிந்துக்காதவங்க கிட்ட நீ விளக்கம் கொடுக்க வேண்டாமே செல்லமே. நாய்கள் என்னதான் குறைச்சாலும் சிங்கம் ஒருபோதும் அதற்கு பதில் பேசாது. அதே போல் உன்னை பார்த்து கத்துறவங்க கிட்டையும், உன்கிட்ட சண்டைக்கு வரவங்க கிட்டையும், உன்னை குறை சொல்கிறவங்க கிட்டையும் நீ அமைதியாக கடந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் சந்தோஷமோ துக்கமோ அதை யார்கிட்டையாவது சொல்ல முடியும்னா என்கிட்ட வந்து சொல்லு. யாருடைய கையவாது இறுக்கமாக பிடிச்சிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா உன்னுடைய ஒரு கையால் இன்னொரு கையை பிடிச்சிக்கோ. யாருடைய கையை பிடிப்பதற்காக, யாருடைய ஆறுதலுக்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம். ஏன்னா உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காகவோ, உனக்கு உயர்த்துவதற்காகவோ, உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவோ இங்கே யாரும் உனக்காக கையை நீட்டிக்கிட்டு நிற்க மாட்டாங்க. இதுவரைக்கும் நின்னதும் கிடையாது. உனக்கு எல்லாமே நீதான். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதும் நீதான். உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நல்லதை செய்ய போகிறதும் நீதான். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காமல் கடந்து போ. கல்வி கற்கும் காலத்து சரியான விஷயங்களை செய்யாமல் கண்டதையும் நாடி போய் கஷ்டப்படுற மனிதர்களை நான் பார்க்குறேன். எந்தெந்த வயசில் என்ன செய்யணுமோ அதை நீ சரியாக செஞ்சிட்டினா வாழ்க்கையில் உயர்வை பிடிச்சிடலாம் அல்லவா? ஒவ்வொரு நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதும் எப்போதுமே நிரந்தரமாக நீடிக்க போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கிடைச்சது எல்லாமே உன்னை விட்டு தொலைஞ்சு போகலாம், அல்லது உனக்கு பிடிச்சதே கூட உனக்கு வெறுத்து போகலாம். எது எப்படி இருந்தாலும் உன் உடம்புக்கு நீ முன்னுரிமை கொடு. உடலை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு மனசை நல்லா அமைதியாக வச்சுக்கோ. பிடிச்சதை வெறுக்கும்படி இந்த உலகம் செய்யும். நீ வேணான்னு சொல்கிறதை வம்படியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது. யார் உன்னை கவனிக்கலையோ அவங்க முன்னாடி நீ வெற்றி பெற்று நீ எப்படி ஜெயிச்ச சாதிச்சேன்னு அவங்களே கேட்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டணுமே செல்லமே. சில சொந்தங்கள் நீ சிரிச்சா உன் பக்கத்தில் வந்து நின்று சேர்ந்து சிரிப்பாங்க. உன் வீட்டில் நல்லது நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுவாங்க. ஆனால் சில பந்தங்கள் நீ கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் ஏன்னு கேட்காம என்னான்னு கேட்காம ஒதுங்கி போகிறவங்களாகவே இருப்பாங்க. கஷ்டத்தில் உதவாத மனிதர்கள் சிரிப்பிலும் சந்தோஷத்திலும் பங்கு போட தகுதியற்றவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, என்னென்னவோ முயற்சி செஞ்சுருக்க. அதுக்கெல்லாம் உனக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போயிருந்தாலும் இப்போது உன் முயற்சிக்கான பலனை கொடுக்க நான் இருக்கேன். உன்னுடைய உண்மையான முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது. நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் இந்த சாயப்பாவின் துணையோடு நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். உன் முயற்சியை நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பாக உன்னால் இலக்கை அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன்னால் இது முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம நீ எதிர்பார்க்குற விஷயம் நடப்பதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நீ அதை சரியாக செஞ்சு ஜெயித்த பிறகு உன்னை குறை சொன்னவங்களுடைய வாய்கள் எல்லாம் மௌனமாகும், வார்த்தைகள் எல்லாம் அமைதியாகும். யார் என்ன வேணா சொல்லட்டும், உன்னை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? உன்னுடைய திறமையும் உன்னுடைய அறிவும் உன்னுடைய புத்திசாலித்தனமும்
உனக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி நீ உன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உன் திறமையை இந்த உலகுக்கு நான் உணர்த்த போகிறேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. உன்னை கைத்தட்டி பாராட்ட யாரும் இல்லைனாலும், உனக்கு ஆதரவாக தோள் கொடுத்து துணை நிற்க யாரும் இல்லைனாலும், உனக்கான பாதையில் நீ முயற்சி செஞ்சு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன் சாதனைக்காக கைத்தட்டும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உறவுகள், சொந்த பந்தம் எல்லாமே கண்ணாடி போலதான். கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா சத்தம் கேட்கும். ஆனால் உறவுகள் உடையும் போது சத்தமே இல்லாமல் அது உன் மனசை உடைச்சிட்டு போயிடும். எந்த உறவு உன்கிட்ட பேசாமல் போனாலும், உன்னை விட்டு விலகி போனாலும், நீ மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாயிரு. அவங்களுக்கு உன் கூட இருக்க கொடுத்து வைக்கலன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் உன் இறை பக்திக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமையில வாழ வைக்கிறேன்.